ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வாய்ஸ் வீடியோ போட சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் அவங்களோட சஜஷன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நம்ம நேந்திரம் சிப்ஸ் கேரளா ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம நேந்திரம் காயினோட தோலை உரித்து எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம மேலே இருக்க காம்பு பகுதி மற்றும் அடிபாகம் ரெண்டுத்தையும் நம்ம கட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நீல வாக்கில் கத்தியால் ஒரு கோடு போடணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த தோலை உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாயிரும். இப்போ நம்ம ரெண்டு கையால் இந்த தோலை நம்ம இப்படி ஃப்ளிப் பண்ணி விட்டோம்னா ஈஸியாக வந்துடும். இந்த தோலை உரிக்கும் போது கண்டிப்பாக நம்ம கையில் கரைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு தோலை உரிங்க. அப்போ தோலை உரித்து எல்லா நேந்திரம் காய்க்கும் தோலை உரித்து முடிச்சுட்டு நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோவா கையில் கரைப்பட்டிருக்காது. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா நேந்திரம் காய்க்கும் தோல் உரித்து வச்சிடலாம். நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் உரித்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நேந்திரம் காய் மற்றும் நேந்திர பழம் ரெண்டுத்துலேயுமே நம்ம சிப்ஸ் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட் ரெண்டுத்துக்குமே ப்ராசஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் மஞ்சள் கலந்து வச்ச தண்ணியை நான் யூஸ் பண்ண போகிறேன். அது எதுக்காகனாக்கா இந்த நேந்திர காயை கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக. ஸோ நம்ம இந்த எல்லா நேந்திர காயுமே மஞ்சள் கலந்து வச்ச தண்ணியில் போட்டு வைக்க போகிறேன். நம்ம சிப்ஸை போட்டு எடுக்கிற வரைக்கும் இந்த தண்ணியிலே இருக்கலாம், ஒன்றுமே ஆகாது. நம்ம இந்த தண்ணியிலேருந்து வெளியே எடுத்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக கலர் மாறும். ஸோ இதிலே இருக்கலாம். இப்போ நான் ஒரு பேனில் தேங்காய் எண்ணெயை ஊற்றி ஹீட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடான உடனே இந்த சிப்ஸை போட ஆரம்பிக்கலாம். இப்போ எண்ணெய் ஹீட் ஆயிருச்சு எனக்கு. ஸோ நான் அந்த சிப்ஸ் போட போகிறேன். இதை மாதிரி நீல வாக்கில் இருக்க சிப்ஸு கட்டை இருந்துச்சுன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதை மாதிரி பிடிச்சி நம்ம இந்த நேந்திரக்காயை இப்படி சீவி விட்டோம்னாக்கா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம சிப்ஸு சீவி விடும்போது கண்டிப்பாக நம்ம ஹீட்டும் கையில் படும், ஆயிலும் கையில் போட வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இந்த டைமில் கண்டிப்பாக நம்ம ஃப்ளேமை ஸ்லோவாக வச்சு போடணும். ஸோ இந்த சிப்ஸு போடுற வரைக்கும் தான் ஃப்ளேம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கணும். சிப்ஸு போட்டு முடித்த பிறகு மீடியமை விட கொஞ்சம் ஹையில் வச்சுக்கணும். ரொம்ப ஹை வச்சிட்டிங்கனாக்கா கண்டிப்பாக சிப்ஸு கருகிரும், அதே மாதிரி டேஸ்ட்டும் மாறிடும், கலரும் மாறிடும். ஸோ நம்ம மீடியம் ஃப்ளேம் விட கொஞ்சம் ஹையில் வச்சு நம்ம போடணும். அந்த கரெக்டான ஃப்ளேம் நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை மாதிரி நம்ம எல்லா சிப்ஸுமே இப்படி தான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா நம்ம கண்டிப்பாக தேங்காய் எண்ணெயில் தான் நம்ம ஃப்ரை பண்ணணும். ஏன்னா தேங்காய் எண்ணெய் மட்டுமே கேரளா ஸ்டைல் டேஸ்ட்டை கொடுக்கறது தேங்காய் எண்ணெய் தான். ஸோ மற்ற எண்ணெயிலையும் போடலாம், பட் கண்டிப்பாக டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே மாதிரி சில பேருக்கு காரம் அதிகமாக தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறவங்க சிப்ஸு போட்டு எடுத்த பிறகு மிளகாத்தூள் இல்லைனாக்கா பெப்பர் தூள் தூவி நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். அதுவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பண்ண போகிற முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா ஒரு 3 ஸ்பூன் உப்பை ஒரு அரை டம்ளர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த சிப்ஸை ஃபுல்லாக போட்டு முடித்த பிறகு நம்ம அதை தூவி விடணும். ஸோ இங்கே பாருங்கள், நான் இப்போ ஒரு நேந்திரம் காய்க்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு அந்த உப்பு தண்ணியை நான் தூவி விட போகிறேன். இந்த உப்பு தண்ணி தூவும்போது பயப்பட வேண்டாம், நம்ம மேலெலாம் படாது. ஸோ இந்த தண்ணி மொத்தமும் அந்த சிப்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த தண்ணியை இப்படி தூவி விட்டுட்டு நம்ம கரண்டியால் இப்படி நல்லா கிண்டி விட்டுறணும். எல்லா இடமும் அப்ளை ஆகிற மாதிரி கிண்டி விடணும். ஸோ அதே மாதிரி கேர்ஃபுல்லாக பார்த்து கிண்டணும். அந்த ஃப்ளேம் கரெக்டான பொசிஷனில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நேந்திரம் சிப்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும், இந்த கலரில் இருக்கணும், அதுதான் நமக்கு கரெக்டான டைமிங். ஸோ இதை விட ஒரு நிமிஷம் நமக்கு ஜாஸ்தி ஆகிட்டாலும் நமக்கு இந்த சிப்ஸோட டேஸ்ட்டும் மாறிடும், கலரும் மாறிடும். ஸோ இங்கே பாருங்கள், ரொம்ப சூப்பராக நமக்கு சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.